வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் 28ஆம் தேதி தமிழகம் வராரு. 28 தமிழகம், 29 பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம். அதில் ஒரு லைட்டாக ஒரு திருப்பம்ங்க. என்ன திருப்பம் அப்படின்னா, 30ஆம் தேதி தான் தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழகம் வராரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. லண்டனில் சில வேலைகள் காரணமாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சில வேலைகள் இதன் காரணமாக ஒரு 2 நாள் தாமதமாகுது. 30ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தி கிடைச்சிருக்கு. பாஜகவினர் உற்சாகத்தோடு இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இங்கே லண்டனில் அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த குரூப் ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுதுங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸில் படித்த கலந்துக்கிட்ட எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே, அந்த ஃபோட்டோ இப்போ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2வது அதானி குழும விவகாரம் இருக்குல்ல, அது இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்போதுமே இந்தி கூட்டணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதானி பாஜக இவங்க 2 பேரையும் தொடர்பு படுத்தி பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அதானி குழுமத்தினால சிக்கினது யாருன்னா இந்தி கூட்டணி. ஏன்னா அதானி குழுமம் சில ஒப்பந்தங்களை, சில மாநிலங்களில் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக சில மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த சில மாநில அதிகாரிகள் யார் தெரியுமா? யார் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம்னா, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் தான் இவ்வளவு சம்பவமும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் திமுக இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, தமிழகத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், என்டிஏ இந்தி கூட்டணியில் இல்லாத கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிஜு ஜனதா தளம், அவங்களும் என்டிஏலையும் இல்லை இந்திய கூட்டணியிலையும் இல்லை, பிஜு ஜனதா தளம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக புகார்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ஒரு பல்டி அடிச்சிருக்காரு. போன மாதம் பார்த்தீங்கன்னா, அதானி குழுமம் 100 கோடி ரூபாய் தெலுங்கானா அரசாங்கத்துக்கு நன்கொடை வழங்கினாங்க. எவ்வளவு? 100 கோடி. எதுக்காகனா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மாநில இளைஞர்களுக்கு தொழில்துறை பயிற்சி வழங்குவதற்காக அதானி குழுமம் 100 கோடி ரூபாய் நன்கொடை டொனேஷன் கொடுத்தாங்க. இப்போ அதானி குழுமத்தின் மீது லஞ்ச புகார் முன்வைக்கப்பட்டிருக்கா. போன மாதம் தெலுங்கானா கவர்மெண்ட், தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. 100 கோடி ரூபாய் அதானி குழுமத்துக்கிட்ட நன்கொடையாக வாங்கியிருக்காங்க. இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு தெலுங்கானா கவர்மெண்ட் பல்டி அடிச்சிருக்காங்க. அதானி குழுமம் கொடுத்த 100 கோடி ரூபாயை பயன்படுத்த போகிறது கிடையாது, திரும்பி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அது சரி, எதுக்கெடுத்தாலும் அதானிக்கு எதிராகவும் அம்பானிக்கு எதிராகவும் கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, எதுக்காக அதானி குழுமத்துக்கிட்ட 100 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கினீங்க கேட்டால் தொழில்துறை பயிற்சி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லுவீங்க. இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு? அப்போ அரசியலுக்காக அதானி குழுமத்தையும் பாஜகவையும் தொடர்பு படுத்தி பேசுறீங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் தான் அதானி குழுமத்தோடு ஏகப்பட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. எலக்டோரல் பாண்ட்ஸில் கூட அதானி குழுமமும் அம்பானி குழுமமும் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஆனால் எடுத்து பார்க்கும்போது ₹1 கூட அதானி குழுமம் பாஜகவுக்கு டொனேஷன்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போவே இந்தி கூட்டணிக்கு பெரிய பல்பு இப்போ ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். சட்டமன்றத்தில் அதுக்கு ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றினாங்க. இப்போ என்ன தெரியுமா பெரிய அதிர்ச்சி? மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிப்பதற்கான பரிந்துரையை இன்னும் மாநில அரசாங்கம் வழங்கலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ரெக்கமெண்டேஷனும் இப்போ வரைக்கும் வழங்கப்படலை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு எம்பி கேட்ட கேள்விக்கு பார்லிமெண்ட்ல இந்த பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை மாற்றிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் போய் பார்த்தா சும்மா பெயரளவுக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், இது மாதிரி சட்டத்தை நிறைவேற்றி அறிவித்து இந்த ப்ரொபோசலை மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தையும் வெளியிட வச்சிருக்கணும், அரசிதழில் வெளியிட வச்சிருக்கணும். ஆனால் அதை பண்ணலை. கூட்டணியில் தான் இருந்தீங்க அதிமுக, அதை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.